கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு நல்ல காஃபினா என்ன தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக நீ கொடுத்தேன்னா உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். பால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அன்றைக்கி காலைல பவுடர் அரைச்சிருக்கணும், அந்த பொடி அப்போ நீ இறங்கியிருக்கணும். சபரிமலையோட வரலாற்றிலேயே காஃபி ஃபில்டர் காஃபி கொடுத்த ஃபஸ்ட்டு பிராண்டு நம்ம தான். நம்ம விக்னேஷ் சிவன் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் டு நேம், பொலிட்டிக்கல் சைட்லேருந்தும் சரி, சினி இண்டஸ்ட்ரி, காலேஜோட அண்ணாமலை சார், வாட்ச்மேனில் ஆரம்பித்து உள்ளே வரைக்கும் போய் ஒருத்தரையும் கொடுத்து இந்த மாதிரி நான் ஒரு பிராண்டு பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஆக்சுவலாக நம்ப மாட்டீங்க, 2013 கொல்கட்டாவில் கொடுத்தோம். அப்போல்லாம் ஃப்ரான்ச்சைஸினாலே இங்கே என்னன்னு தெரியாது. இப்போ நான் எங்கே கடை ஓப்பன் பண்ணாலும் அங்கே 20 சீட்டு இருக்குமா? கிடையாது. இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இடம் தான் கிங்கு. என்னடா காஃபி ஆற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு நாள் இருந்துடலாம். காஃபி டீ இல்லாத நாளாக நினச்சி பார்த்துருக்கீங்களா? நெவரில். அதனால தாங்க காஃபி டீக்கு பின்னாடி மிகப்பெரிய வர்த்தகமே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை யோசித்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி குடில் அப்படிங்கிற பிராண்டை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அவங்க காஃபி குடில் அப்படிங்கிற பிராண்டை வந்து எப்படி வளர்த்தெடுத்தாங்க, அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டேக்அவே என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். சார், இப்போது காலேஜ் அவுட்லெட் இருக்கக்கூடிய காஃபி குடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ் ஐடியாவும் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஐடியா வந்திருக்கு. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி சார்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எம்பிஏ படித்து அதை முடிக்கிற டயத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்மளும் வி வில் டூ சம்திங் விச் இஸ் என்ன இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லை மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்தா எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வந்து நிலச்சி நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, ஆர் காலேஜில் இருக்கீங்க, ஸ்கூலில் இருக்கீங்க, சாப்பாடு வீட்டிலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, கரெக்டுங்களா? ஆனால் ஒரு காஃபியோ டீயோ உங்களால் எடுத்துகிட முடியாது. ஒரு பஃபோ வடையோ உங்களால் வீட்டிலேருந்து எடுத்துகிட முடியாது. அது எப்படியும் மைண்டில் வெளில நல்லதாக இருக்கோ, எங்கே இருக்கோ அங்கே சாப்பிட்லாங்கிறது தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம எதில் கேட்டர் பண்ணுங்கிற ஒரு தாட் இருந்தது. அதுக்கு என்ன நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்கலாம் நம்ம பார்க்கும்போது, அந்த நேரத்தில் அதாவது 2000 நாங்கள் ஆரம்பிச்சது 2012லேருந்து இந்த நீங்கள் கரெக்டாக சொன்னது மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னா, நாங்கள் ஒர்க் பண்ணோம் வாண்டடாக. ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி, வெற்றி வீட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா யாரும் பிஸ்னஸ் ஃப்ரண்ட்டில் யாரும் கிடையாது. ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியணும், பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியாமல் நம்ம கால் வைக்க முடியாதுங்கிற ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். காலேஜ் படிக்கும் போது காலேஜ் படித்து முடிச்சு பிளேஸ் ஆகும். ஓகே, பிளேஸ்ட் இன் காலேஜ். ஓகே ஓகே. காலேஜ்லேயே பிளேஸ் ஆகிட்டு அங்கே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு கேப்பில் தான் மறுபடியும் இதில் வந்தோம். அது என்ன, பிஸ்னஸ் தெரியாமல் நம்மளால இறங்க முடியாது. அது ஒரு அதில் பாதத்தில் நம்ம கால் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு வாண்டடாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு, நான் சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தேன், இவர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தார், இன்னொருத்தர் சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தார். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். இப்படியே வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஒரு கனெக்ஷனோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் நம்ம ஒன்று பண்ணலாம், அது எந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண ஒரு ஸ்டேஜ் தான் நீங்கள் கேட்டது. ஃபேமிலி பேக்ரவுண்டில் பிஸ்னஸ் இல்லைங்கிறதால நீங்கள் ரொம்பவே மெனக்கெட்டிருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடை நாங்கள் ஆரம்பிச்சதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் கிட்டத்தட்ட 9 மாதம். அந்த 9 மாதம் ரிசர்ச் மட்டும்தான் பண்ணோம். ஒன்ஸ் காஃபி பீனை பற்றி கட்டுட்டோம், அடுத்து இந்த காஃபி பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போனாங்க. ஐ கேன் நேம், ஏன்னா நாங்களாம் அவங்களை மென்டாராக பார்க்குறோம். நரசூஸ் காஃபி ஓனர்லாம் மிஸ்டர் சாரதி செட்டியார், அவங்க சேலமில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சாரை மீட் பண்ணி அவர்கிட்டேருந்து மென்டர்ஷிப் நாங்கள் எடுத்தோம். நிறைய அன்னபூர்ணா, சேலம் அன்னபூர்ணா, அவங்கள அது சார் இப்போ சுப்பிரமணியம் நம்மளோட இல்லை, அவர் தான் எங்களோட காஃபி எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. இப்போ நல்ல காஃபின்னு இதான்ப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் நாங்கள் பார்க்கும்போதே அவருக்கு 80 வயசுக்கு மேலே, அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக அவர் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நல்ல காஃபி குடிக்கிறதுக்கு உண்டான லட்சணம் என்னன்னு சொன்னார். ஒரு நல்ல காஃபின்னா என்ன தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக நீ கொடுத்தேன்னா உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். பால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அன்றைக்கி காலைல பவுடர் அரைச்சிருக்கணும், அந்த பொடி அப்போ நீ இறங்கியிருக்கணும். நீ எதுக்கெல்லாம் டிலே ஆகுதோ உனக்கு வந்து டேஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கிற நிறைய ட்ரேட் சீக்ரெட்ஸ் இருக்குது. அவர் பிஸ்னஸ் ஃப்ரண்ட்லேன்னு சொன்னார். நாங்கள் இது வந்து பிளான்டேஷன்ஸ்லேருந்து என்ன பீன் நம்ம இறக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு இவர் பிஸ்னஸ் மூலியமாக எந்த காஃபி கஸ்டமருக்கு பிடிக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இதுக்கு நாங்கள் நிறைய ரிசர்ச் எடுத்து, இது வந்து காஃபி மத்தி மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 33 வெரைட்டி ஆஃப் பீன் மிக்சஸ் ட்ரை பண்ணோம். எங்களோட பிராண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சதே வந்து அத்தன்டிக் பெவரேஜ் சைனாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோம். அதில் மேஜராக அஃப்கோர்ஸ் இப்போ 10 ப்ராடக்ட் விற்குதுன்னா அதில் 7 ப்ராடக்ட் காஃபி டீயும் தான் இருக்கும். பட் 3 ப்ராடக்ட் எனக்கு இது போனால் போதும், இதான் என் மைண்ட் செட். ஸோ அது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணேன். இது வந்து வெறும் காஃபி பீன்ஸோட ரிசர்ச் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். இதே டைமில் தான் டீயை பற்றி பார்த்தோம், இதே டயத்தில் தான் பனங்கற்கண்டு. நாங்கள் எல்லாத்துக்குமே பிளான்டேஷன் போய்டும், எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்துருவோம், அந்த கிடைக்கிறதுல என்ன வெரைட்டிஸ் இருக்குது, எதை கற்றுக்குறாங்கன்ட்டு அதை பிஸ்னஸ் ஃப்ரெண்டில் இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா ROI முக்கியம். எனக்கு போகணும் அந்த ப்ராடக்ட், அந்த போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் அதில் போட முடியாது. ஸோ அது எல்லாமே ஒரு என்டையர் ரிசர்ச்சுக்கே நான் கிட்டத்தட்ட 9லேருந்து 10 மாதம், ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 10 months நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த ரிசர்ச்சுக்கு மட்டும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே தெரியுது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். காலேஜஸில் இந்த காஃபி குடில் அமைச்சிருக்கீங்க, முதல்ல ஆரம்பித்ததே ஒரு யூனிவர்சிட்டியில் தான். ஸோ பர்டிகுலராக ஏன் ஃபோக்கஸ் அங்கே முதல்ல போச்சு? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்டிவ்லேருந்து போகலாம். அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அன்னைக்கான கஸ்டமர் அங்கே இருக்காங்க. ஓகே, இதை எல்லாத்த விட அங்கே இருந்த கேப் என்ன அப்படின்னா, எந்த காலேஜ் எந்த கார்பரேட், நான் சொல்கிறது ஒரு 2011-12 எடுத்தாலுமே உள்ள மேஜராக ஒரு 2 வெண்டார் 1 வெண்டார் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெனு இருக்கும், அதை மட்டும்தான் அங்கே சர்வ் பண்ணிட்டு இருப்போம். இந்த QSR சைனா ஃபுட் அவுட்லெட்ஸ் நம்ம பார்க்குற இந்த KFC இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சென்னைக்குள்ளேயும் வந்த சீசன் அந்த லாஸ்ட் 10 வருஷம் தான், 2011-12 தான். ஸோ இந்த செயின்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காலேஜ்னா ஏன் ஒரு கேன்டீன் இருக்கணும், ஒரு கார்பரேட்னா இவ்வளோ பெரிய IT கம்பெனி 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எதுக்கு 2 வெண்டார் இருக்கணும், எதுக்கு காஃபி வந்து மிஷினில் கொடுக்கணும், வெளியே இருக்கவங்களையும் நம்ம உள்ள அலோவ் பண்ணலாமே அப்படின்ற மார்க்கெட்டும் அந்த டைம் ஓப்பன் ஆச்சு. அது ஓப்பன் ஆகவே நாங்கள் வந்து சரி அந்த கேப்டிவை நம்ம அட்டாக் பண்ணலாம், ஃபஸ்ட்டு அவுட்லெட்டை அங்கே போடுவோம். ஸோ தட் எனக்கு ஒரே நாள்லேயே ப்ராடக்டோட குவாலிட்டி தெரிஞ்சிடும், ப்ரைஸிங் கரெக்டாக தெரிஞ்சிடும். பிரச்சனைனா அங்கேயே மூஞ்சி முன்னாடி சொல்லிடுவாங்க, அவர் அடுத்த வாட்டி இந்த பக்கம் வண்டியில் போகும்போது நம்மகிட்ட சொல்லணும்னு இல்லை. இதெல்லாம் எங்களுக்கான ஒரு டெஸ்ட்டாக அது வந்து ரொம்ப ஒரு விபரீதமான முடிவு தான் வச்சுக்கோங்களேன். சேஃப் ரிசர்ச் பெட் அது கிடையவே கிடையாது. அதனால் அந்த டிசிஷன் எடுத்தோம். பட் அது நம்ம லைஃப் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது ஃபஸ்ட் அவுட்லெட் நம்ம ஓப்பன் பண்ணது வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், அதுதான் ஃபஸ்ட் அவுட்லெட். அது ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஃபரன்ஸில் காக்னிசன்ட் சென்னை. ஸோ சென்னையில் இருக்க ஒரு கஸ்டமர் அவங்க ரெஃபர் பண்ணி அப்படியே ஆக்சென்ச்சர், இது எல்லாமே ரெஃபரன்ஸில் தான் போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம சென்னையில் ஒரு 200 கம்பெனி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 180 கம்பெனியில் என் ப்ரௌசர் இருக்கும். தெருவா டோரா வாட்ச்மேனில் ஆரம்பித்து உள்ளே வரைக்கும் போய் ஒருத்தரையும் கொடுத்து இந்த மாதிரி நான் ஒரு பிராண்டு பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கன்னு நம்ம ஆல்ரெடி உள்ளே கீழே இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு ரெஃபரன்ஸில் வரும்போது அந்த விஷயம் அங்கே ஈஸியாக முடிஞ்சுது. நாங்கள் காலேஜ் கார்பரேட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு டெய்லி கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் குவாலிட்டின்னு ஒரு பாயிண்ட் டச் பண்ணிங்க. அந்த குவாலிட்டி அஷூரன்ஸு நாங்கள் கற்றுக்கவும் செஞ்சோம். ஏன்னா எங்களோட இனிஷியல் ஸ்பேஸில் நம்ம காலேஜ் கார்பரேட்டில் போனனால என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியில் போனால் டிஃப்ரெண்ட் கேஸ் ஆல் டுகெதர். ஒருத்தர் வருவார், அவர் பிடிக்கலன்னா போயிடுவார், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நார்மலாக உங்களுக்கு கார்பரேட் பிஹேவியர் தெரியும், நல்லா இல்லைன்னா அடுத்த ஆள் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு கார்பரேட்டில் இன்னமும் 24/7 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம வந்து கார்பரேட் அண்ட் காலேஜஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே எப்போ வரப்போகிறோம் அப்படின்ற ஐடியா ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, ரீட்டைலாக எப்படி இப்போ கேபிட்டிவ்லேருந்து ரீட்டைலுக்கு எப்போ வர போகிறீங்க? ரீட்டைல் வந்து 2019 வரைக்கும் நம்மளோட ஸ்டோரி வேறு சார். 2012 to 19 வந்து இதுதான் கார்பரேட்லேயே தான் ஃபுல்லாகவே போகணும். ரீட்டைலில் நம்ம ஒரு 2 அவுட்லெட் வச்சு இருந்தோம். கோவிட் அப்போ தான் அது வந்து பிரேக் ஆச்சு. KK நகரில் ஒரு அவுட்லெட் வச்சுருந்தோம். இதெல்லாம் ரீட்டைலும் நம்ம ட்ரை பண்ணோம், பண்ணாமல் இல்லவே இல்லை. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஆக்சுவலாக நம்ப மாட்டீங்க 2013 கொல்கட்டாவில் கொடுத்தோம். அப்போல்லாம் ஃப்ரான்ச்சைஸினால இங்கே என்னன்னு தெரியாது. சென்னை டு கொல்கத்தா ஃப்ரான்ச்சைஸே கொல்கட்டா. ஓகேங்களா, அங்கே தான் ஆரம்பித்தோம். அது எப்படின்னா கேப்டிவ்லேயே இருப்போம், ஃப்ரான்ச்சைஸியும் ஒரு மாடல் ட்ரை பண்ணுவோம், ரீட்டைல் ஒரு மாடல் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு பேஸ் இங்கே இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா டீம் வேணும், எல்லாமே வேணும். ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸி இந்த பிஸ்னஸே அங்கே கிடையாது, எல்லாம் ஓன் அவுட்லெட். 120 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 120 பேரும் நம்மளோட பேரோவில் இருக்காங்க. அப்போ உங்களோட வால்யூம் பெருசு, எல்லாமே பெருசு. ஸோ எடுத்தோடனே ஒரு மாடலை வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ 2019 அப்புறம் முதல்ல இந்த பிஸ்னஸ்லாம் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும், நம்மளால் இந்த பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதோட ப்ராசஸ் நம்ம என்ன பேப்பரில் எழுதுகிறோமோ அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், மேன் பவரை சரியாக பார்த்துக்க முடியுன்ற கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் 2019-20 தான் வெளியே போகலான்ற டிசிஷன் எடுத்தது. அது ஆக்சிடென்ட்லி அப்போ கோவிட் வந்ததுனால இன்னும் 1 year தள்ளி போச்சு. இப்போ ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மென்டார்ஷிப், பிளானிங், ரிசர்ச் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அழகாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதை விட ரொம்ப முக்கியமானது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டு
எவ்வளோ போட்டிங்க? நீங்கள் கேபிட்டிவ் அப்படின்னு போனதுனால இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாகவே இருந்திருக்கும், ரீட்டைல் வந்திருந்தா ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு எப்படி லாபம் ஆரம்பத்தில் வந்துச்சு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் மெயினான சோர்ஸ். ப்ளஸ் எங்களோட ஓன் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால எங்களோட தான். பட் எங்ககிட்ட இருந்த ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 months ரன்வேல தான் பிஸ்னஸே ஆரம்பிச்சோம். 3 months ரன்வே மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு அவுட்லெட்டோட அந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 38 அவுட்லெட்ஸ் அந்த 2019 சொன்னோம்ல, அதில் ஃபஸ்ட்டு 3 அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி அதோட ROI வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இன்னொரு அவுட்லெட். ஓகேங்களா? இது வளர்ந்து இது குட்டி போட்டு இன்னொரு மரம், இது வளர்ந்து இது குட்டி போட்டு இன்னொரு மரம். அது வந்து ஒரு 4-5 கடை ஆனதுக்கப்புறம் நம்ம பேங்க்கில் வச்சுருந்த நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் அதுலேருந்து வந்த சப்போர்ட் இதில் தான் இது க்ரோ ஆச்சு. ஆரம்ப முதலீடுனா எவ்வளோ சார் இருக்கும்? ஆரம்ப முதலீடுனா ஒரு 7-8 லட்ச ரூபா அவ்வளோதான் மினிமம். அவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோதான். எங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் கன்சிடர் பண்ணுறது என்னென்னா, நாங்கள் போகிறது எல்லாமே ஒரு அவுட்லெட். இப்போ ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையோட ROI வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகல பாதாளத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே நேரத்தில் 10 கடைன்னு வந்து எங்கள் மைண்டில் போகவே போகாது. நான் இன்றைக்கி ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன்னா அதோட ROI வந்து எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவோம். ஒவ்வொரு கடையிலையுமே வந்து நாங்கள் எய்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்தில் ROI வரும்னு பார்ப்போம். பட் மேக்ஸிமம் போகிறது 8-9 மாதத்துக்குள்ளே நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுறது பண்ணியிருக்கோம். 3 மாதத்தில் பண்ணியிருக்கோம், அது வேற. அதே மாதிரி 9 மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் நடந்திருக்கு. இதெல்லாம் போக போக நடக்கும்போது அஃப்கோர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் பேங்க் சப்போர்ட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், சில லோன் சப்போர்ட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் எங்களுக்கு தேவையும் படலை. இந்த பிஸ்னஸுக்கு என்னன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது அவுட்லெட் வைஸ் போகிறதுனால எனக்கு அவுட்லெட்டுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் போதும். நாங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூட நம்ம இமீடியட்டாக பே பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ வி டோன்ட் நீட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறோம். ஸோ அது எங்களுக்கு ஒரு விஷயமாகவே நாங்கள் பார்க்கவும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ROI பார்க்கறதுனால எங்களுக்கு அதுலேருந்து செல்ஃப் சஸ்டெயினாக இருந்தது. ஒவ்வொரு கடையுமே வந்து தன்னை பார்த்துக்கும், எங்களையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்துச்சு. எம்ப்ளாயி சேலரியாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் முடியலாம். இதெல்லாம் போக எனக்கு ஒரு கடையில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 20-25% வந்து ROI நிற்கும். ஸோ தட் மீன்ஸ் நான் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னது தான், ஒவ்வொரு கடையோட செல்ஃப் சஸ்டெனன்ஸ் பார்க்கணுன்னா எனக்கு இதை நான் இப்போ கொண்டு வந்துடணும். ஒரு கடை எனக்கு 25% தருதா, ஐ எம் கிளியர், ஸ்டே பண்ணாத 3 மாதம் ப்ராப்பராக ரன் பண்ணுன்னா நாட் தட் ஈஸி ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் வந்து அதான் இருக்கலே டஃப். ஆப்ரேஷன் அவுட்லெட்ஸ் தான் ரொம்ப டஃப். ஏன்னா மேன் பவர் ரெகுலராக வரணும். ஃபஸ்ட்டு ஒருத்தன் வருவான், அவன் பிடிக்கும். இந்த டீமை செட் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். டீமை செட் பண்ணணும், மற்ற விஷயங்கள்லாம் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜில் இருக்கேன் அப்படின்னா எந்த நேரத்தில் வந்து பிரேக் இருக்குன்னு தெரியணும். 10:30 மணிக்கு பிரேக் இருக்குன்னா 10 மணிக்குள்ளே எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ரெடியாக இருக்கணும். 10 மணிக்குள்ளே ரெடியாக இருக்கணும்னா அந்த எம்ப்ளாயி 8 மணிக்கு வந்தால் தான் பண்ண முடியாது. 8 மணிக்கு வந்தால் வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கணும். ஸோ இது எல்லா விஷயமும் நாங்கள் காலைல இங்கே இருக்கிறது. இப்போ நான் ஒரு கடை ஆரம்பிச்சோன்னா 6-6:30 மணிக்கு நான் நின்னாதான் எனக்கு 10 மணிக்கு பிரேக் என்னால் ப்ராப்பராக கொடுக்க முடியாது. இதை நான் செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கடைக்கு மினிமம் 3 மாதம் ஆகும். இதை நான் செட் பண்ணாமல் விட்டால் தான் எனக்கு பிரச்சனை. என்ன நடக்கும், ஒரு வருஷத்தில் மூடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட ஓனர்ஷிப்பு அங்கே இருக்க அந்த டீமுக்கு வரணும். அது என்னோட கடை, இந்த இடத்துல இவ்வளோ சேல் பண்ணணும், இதை கரெக்டாக கொடுக்கணுன்ற அந்த கமிட்மெண்ட் பாஸ் ஆகிறது இருக்குல்ல, என் மைண்டில் இருக்கிறது அந்த டீமுக்கு பாஸ் ஆகிறதுக்கான டைம் அது ஆகிடும். அதுக்கு நடுவில் ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் வருவாங்க, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். பட் ஆனால் அந்த பாஸ் ஆகிற டைம் உங்களுக்கு 3 மாதம் ஆகிடும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு சொல்லணும் இல்லாமல் நம்மளை கேட்பான், சார் என்ன சார் 6:30 மணி ஆச்சு நீங்கள் வரல, நீங்கள் வந்திருந்தா நீங்கள் பாலை வாங்கி வச்சிருக்கலாமே. அதெல்லாம் அப்போ வரும். அந்த ஓனர்ஷிப் வர்ற வரைக்கும் அந்த ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அழகாக சொன்னீங்க. அந்த ஓனர்ஷிப் வந்து அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு வரணும். அது என்னுடைய கடை, நான் தான் முதலாளி அப்படிங்கிற வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறோம். சாஸ்திரா தஞ்சாவூரில் இருக்கோம் நாங்கள். தேங்க்ஸ் டு அகைன் மிஸ்டர் வைத்திய சுப்ரமணியன், அவர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். நான் அங்கே படித்தேன். அண்ட் ஹி ஆக்சுவலி இதை சொல்லும் போதே வந்து இமீடியட்டாகவே அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே கோ சொன்னவர். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். த்ரூ திஸ் இன்டர்வியூ மூலிமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமாக எங்களோட தான் இருக்காங்க. நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பிகாஸ் அது எல்லாமே க்ரியேட் பண்ணி அதை செட் பண்ணுறதுக்கு டைம், நான் சொன்ன மாதிரி அந்த டைம் நம்ம கொடுத்தா தான் செட் ஆகும், இல்லாட்டி ஆகாது. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல சார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பேஸ், அந்த பிளான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னா, சரி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக பண்ணியிருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவும் பண்ணியிருக்கலாம். இது ஆரம்பிக்கும் போதே இதுதான் ஃபுல் டைம், இது அடுத்த 20 வருஷம் நம்ம இப்படி பண்ண போகிறோன்ற அந்த ரோட் மேப்பு இருந்ததுனால மைண்டில், பேப்பரில் அப்போ இல்லை டு பி ஃப்ராங்க். அதனால் அது ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் ஆரம்பிச்சு. 3 பேர் டேரக்டர், ஓகே, டேரக்டர்லேருந்து மென்டர்லேருந்து அட்வைசரி போர்ட்லேருந்து அது ப்ராப்பராக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து உள்ளே வர ஒரு ஃபண்டுக்கும் அன்னிலேருந்தே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது எந்த சைடில் எப்படி அதை டெசிக்னேட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த கம்பெனி ஃபார்மேஷன் வந்து ஆகஸ்ட் 2011 பண்ணோம். ஸோ ஜூன் ஜூலையில் வந்தோம்,
ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரிசர்ச்சே ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் போய் மீட் பண்ண ஆரம்பித்து 9 மாதம் கழிச்சு மே 2022 ஃபஸ்ட் அவுட்லெட். இப்போ பார்ட்னர்ஷிப் நீங்கள் சொன்னதுனால 3 பேர் சேர்ந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? எல்லாருடைய கருத்து ஒருங்கிணைந்து வரணும் இல்லையா? ஸோ எதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதில் இருக்கிற அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் சொல்லுங்கள். ஸோ நிறைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்பா காலத்துலேயும் அவங்க சைட்லேயும் யாரை கேட்டாலும் இந்த பார்ட்னர்ஷிப்னு ஜென்ரலாக இருக்குது. இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறதா வந்துட்டு அவங்கவுங்களால கமிட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் சில இடத்துல உடையும். இங்கே எல்லாருமே அந்த இதுக்கு முன்னே இருந்த பீரியடில் எல்லாருமே அவங்க கேலிபரை ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸாகவே இங்கே மாறி இருக்கும். ஓகே, இப்போ நான் எடுத்தேன்னா நான் என்னோடய சைடில் நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுலேயே நான் சொல்கிறேன். அதுலேயே எல்லாரோட ஸ்கில்லும் தெரிஞ்சிச்சு. இவங்க இந்த ஸ்கில்லு, இவங்க இந்த ஸ்கில், இவங்க இந்த ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸுக்கு போகிறோம், ஒருத்தர் போய் மீட் பண்ண போகிறோம், ஒரு கார்ப்பரேட் போகிறோன்னா கூட அப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் இருக்க மாட்டேன், ஜெயராம் ஃப்ரண்ட்டில் இருப்பார். ஓகே, இது ஒரு எஸ்ஓபி போடணும், இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்ற காலில் வந்து குரு இருப்பார். ஓகேங்களா? இந்த பிராண்டை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்ன கலர் கோட்லேருந்து அந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங் சைடில் நான் இருந்தேன். ஸோ எல்லாரோட ஸ்கில்லுமே டேபிளுக்கு வந்துடுச்சு. அந்த டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வராது. அது வந்ததுக்கப்புறம் தான் கம்பெனியை ஃபார்ம் ஆச்சு. கம்பெனி ஃபார்ம் ஆகிட்டு வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அதை முன்னிறுத்தி அவங்களுக்கு எது வருதோ அதை கொடுத்து சூப்பர் அதை உள்ளே போடுறோன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. பேர் வந்து காஃபி குடில். ஸோ வரவங்க எல்லாருமே இங்கே காஃபி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே டீயும் இருக்கா? எங்கள் காஃபி குடியில் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 விஷயமா பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஹாட் பெவரேஜஸ்னு வச்சுக்கிறோம், கோல்ட் பெவரேஜஸ்னு வச்சுருக்கோம், ஸ்நாக்ஸ்னு வச்சுருக்கோம். இது எல்லாமே இப்போ நான் உங்கள்ட்ட முன்னாடி சொன்னது மாதிரி இதில் இருக்கிற எல்லா மிக்சஸும் நம்மளோட ஓன் மிக்சஸ் தான், வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது. வெளியிலேருந்து வாங்குறது அஃப்கோர்ஸ் தேவை இருக்கிற டெய்லி சக்கரை இருக்கலாம், பால் இருக்கலாம், தண்ணி, இதெல்லாம் வந்து லோக்கலி ப்ரொக்யூர்ட் ஐட்டம்ஸ். மற்ற ரெஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வி ப்ரொவைட் இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஃப்ளேவர்ஸை நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட பிவரேஜஸ் தான் அந்த இடத்துல இருக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே போனாலுமே ஸ்நாக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொரு அவுட்லெட்டுக்கும் வித்தியாசம் பார்ப்பீங்க. காமன் ப்ராடக்ட்ஸ் எஸ், வடையாக இருக்கலாம், அதில் பணியாரமாக இருக்கலாம், பஜ்ஜீஸ், இதெல்லாம் காமன். அதே மாதிரி எங்களோட சேவரிஸ் இருக்கும், அதெல்லாம் காமன். அதர் தேன் தட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல சாண்ட்விச்சஸ் இருக்கும், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வடா பாவ் இருக்கும், சில இடத்துல நான் சொல்கிறேன் ஃப்ராங்கி சில இடத்துல போடுவோம். கேரளா ஸ்நாக்ஸ் இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்நாக்ஸ் இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல நிறைய கேரளா பாப்புலேஷன். அதாவது உண்ணியப்பம்லாம் சொல்லுவாங்க, பக்ரி, இதெல்லாம் வந்து வெளியில் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் லோக்கல் ஃப்ளேவர் தான், நாங்கள் அங்கேயும் தேடி தான் எடுத்து போடுறோம். இட்ஸ் நாட் தட் நான் இன்னைக்கு போடுறோம் நாளைக்கு கேரளா ஒன்று போட்டிருப்பான்னு கிடையாது. அதுலேயும் எங்களால் என்ன அதனால எங்களுக்கு முடிஞ்ச என்ன ரிசர்ச் பண்ணோம், அந்த இடத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னு முதல்ல எல்லாமே ரிசர்ச் மூலியமாக தான். சுற்றி பற்றி கேட்பாங்க, அது எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம், அது நம்மளால் போட முடியுமான்னு செக் பண்ணுவோம், அதில் போட்டு என்ன பெஸ்ட்டு கொண்டு வர முடியும்னு பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வச்சுப்போம். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஃப்ளேவர்ஸ் நம்ம டச் பண்ணுவோம். பெவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட மெனு தான் அதில் இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்மாஸ்பியர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிற காஃபி குடியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அட்மாஸ்பியர் இல்லை. ஸோ காலேஜ்குள்ளே இருக்கிறதால அந்த செட்டப்பா, இல்லை வெளியே உங்களுடைய அவுட்லெட்லேயோ இந்த மாதிரியான செட்டப்ஸ் தான் இருக்குமா? ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? சார், இது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இது வந்து ஒரு 2-3 வகையாக இது இருக்கும். இது இப்படி தான் இருக்கும்னு டெம்ப்ளேட்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எங்கே கடை ஓப்பன் பண்ணாலும் அங்கே 20 சீட்டு இருக்குமா? கிடையாது. இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இடம் தான் கிங்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு சூப்பர் கார்பரேட்டு 10,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அங்கே வெறும் 150 ஸ்கொயர் ஃபீட் தான் கிடைக்குதுன்னா அங்கே போய் எனக்கு வந்து 50 சேர் இருந்தால் தான் நான் கடை எடுப்பேன்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அங்கே என்ன இருக்குன்னா நமக்குன்னு 20 சேர் இருக்காது, ஆனால் ஒரு கேஃப்டேரியா இருக்கும். அந்த கேஃப்டேரியாவில் நம்ம கடையும் ஒரு கடையாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மாலுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட்டில் பார்க்குற மாதிரி, ஒரு மாலுக்கு போனீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும், அந்த ஃபுட் கோர்ட்டில் ஒரு 20 கடை இருக்கும், அந்த 20 கடை காமனான இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும். காலேஜஸ் இடத்துக்கு போகும்போது காலேஜோட மைண்ட் செட்டும் காலேஜோட பிஸ்னஸே வேறு. அவங்க அந்த 1/4 மணி நேரத்தில் அவனோட கிளாஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு திரும்பி அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த கிளாஸுக்கு அவன் போய் ஆகணும். அந்த 20 மினிட்ஸில் ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அவனுக்கு அந்த பசி காலையில் சீக்கிரம் கிளம்பி வந்திருப்பான், சாப்பிடாமல் வந்திருப்பான், இல்லை மத்தியானம் மேபி ஏதாவது அவர் லேட் ஆகும். இந்த மாதிரி தான் நிறைய கஸ்டமர் ப்ரிடாமினெண்ட்டாக வருவாங்க. டீச்சர்ஸ் வருவாங்க. அந்த டீச்சர்ஸுக்குன்னு நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு செட்டப் எல்லா இடத்துலையும் சின்னதாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பிரேக் எல்லாம் முடிஞ்சு நம்மக்கிட்ட வர்றதுனால மேஜராக நம்மளோட
இடம் வந்து கார்பரேட்டுன்றதுனால அது ஃபுட் கோர்ட்லேயே அமைஞ்சிரும் சார். மேஜராக 80% ஃபுட் கோர்ட்லேயே அமைஞ்சிரும். அப்படி இல்லைனாலுமே வந்து இது வந்து நம்ம ஃபிங்கர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கரில் சாப்பிட்டு போகிறது தான் ஃபிங்கர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸை சாப்பிட்டு நீங்கள் கையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகிறதுக்கு தேவையான ஆம்பியன்ஸும் இடம் மட்டும் அந்தந்த இடத்துல இருக்கும். ஏன்னா கேப்டிவ்னு நீங்கள் போனாலே உங்களுக்கு அங்கே பிஸ்னஸ்ஸு மார்ஜின் இது எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். சில பேர் இடம் அவங்க கொடுத்துருவாங்க, கரண்ட்டு வாட்டர் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க உங்கள் டீமை வச்சு. அங்கே போகும்போது நீங்கள் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக போனீங்க அப்படின்னா அது பிஸ்னஸையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். பட் கஸ்டமர் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இது ஒரு நீடாக இத்தனை நாளைக்கு நம்மகிட்ட யாருமே கேட்டதில்லை. அது ஜீரோவாகவும் இருக்காது, எந்த இடத்துலையுமே ஜீரோவாக இருக்காது. சார் இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது காஃபி பீன்ஸை பற்றி நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ காஃபி பீன் நீங்கள் எங்கேருந்து வந்து வாங்குறீங்க, ஸோ அது எப்படி வந்து தயாரிக்கிறீங்க, அதே மாதிரி டீ, ஸோ ரா மெட்டீரியல்ஸோட விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களோட பீன்ஸ் வந்து சிக்மங்களூர் ஏரியாலேருந்து வாங்குறோம். எங்களோட மிக்சஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எல்லாரோட ட்ரேட் செக்டரும் என்ன பீன்ஸ் வந்து மிக்ஸ் போடுறாதோ அதுதான் அவங்களோட ட்ரேட் செக்டராக இருக்கும். ஸோ எங்களோட பீன்ஸ் மிக்சஸும் வி ஹேவ் ஒரு ட்ரேட் செக்டர் இருக்கு. இந்த பீன் வி ஜென்ரலி ப்ரொக்யூர் ஒன்லி அரேபிகா ரொபஸ்டான்றது தான் மேஜர் டிவிஷனாக சொல்லுவாங்க. ரொபஸ்டான்றது கொஞ்சம் காமன்லி அவைலபிள், கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்டிடியூட்லேயே விளையிற ஒரு கசப்பு ஜாஸ்தி இருக்கு. சீடை வந்து இந்தியாவில் நிறைய இருக்கிறது ரொபஸ்டா தான். கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது அரேபிக்காக்குள்ளே போனீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பிளான்டேஷன் பி, பீபரி, ஃப்ளேவருக்காக ஒன்று, கசப்புக்காக ஒன்று, கலருக்காக ஒன்று, நிறைய சீட்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது அரேபிக்கா தான், ரொபஸ்டா கிடையாது. வி ப்ரொக்யூர் ஃப்ரம் தெம், வி ஹேவ் அவர் ஓன் ஸ்டோரேஜ். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு நமக்கு தனியாக வெண்டர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 20 வெண்டர் ரோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்காங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரைண்டிங் அது பார்த்தீங்கன்னா அந்தந்த அவுட்லெட்டுக்குன்னு வி கிவ் அ ஸ்மால் ஒரு கிரைண்டிங் மிஷின் இருக்கும். அன்னன்னைக்கு தேவையான பவுடரை அவங்க அன்னன்னைக்கு அங்கே தான் அரைச்சிப்பாங்க. ஓகே, சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஃப்ரெஷ் ஃபில்டர் காஃபி தான். சென்னைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறதுனால இங்கே இருக்க அவுட்லெட்ஸுக்குன்னு சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வி டெலிவர், அது பிரச்சனை இல்லை. பட் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கொஞ்சம் வெளியெல்லாம் போகிறீங்க, இப்போ ஃப்ரான்ச்சைஸில் ஆரம்பித்ததுனால அந்த மிஷினே அவங்களுக்கு கொடுத்துட்றோம். நாங்கள் பவுடராக கொடுக்க மாட்டோம், வி கிவ் சீட்ஸ். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கும், ப்ராடக்டோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் டீயும் கேட்டிங்க. டீ நம்மளுக்குன்னே வெண்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க. 2-3 இடத்துலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். நீலகிரிஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம், அசாம்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். அதோட மிக்ஸ் தான் அகைன் எங்களோட ஓன் பின். அதோ நீங்கள் ராவா வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா சார்? இல்லை, எஸ் ராவா தான் வாங்குவோம். ஐ மீன் டீ டஸ்ட்டாக தான் வாங்குவோம். லீவ்ஸ் வாங்குவோம். ஓகே, லீவ் பிஸ்னஸ் கிடையாது நம்மளுக்கு. ஸோ எல்லாமே டஸ்ட்டாக தான் வாங்குவோம். டஸ்ட்லேயே வந்து நிறையா கண்ணா பின்னான்னு வெரைட்டி இருக்குது டீயை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட விஷயம் இருக்குது. எஸ் அதில் நம்ம மசாலா கொஞ்சம் நம்ம மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அதில். ஸோ நார்மலாக ஒரு டீ தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். அந்த டீ சேல்ஸே வந்து நார்மல் டீயாக இருக்காது, மசாலா டீயாக தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பனங்கற்கண்டு பாலாக இருக்கலாம், சுக்கு, இதெல்லாமே எங்களோட ஓன் மிக்ஸ் தான். இதை நாங்கள் அதான் சொன்னேன், அந்த 9 மாதம் எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன ஒரு ஆரம்ப புள்ளியில் ஆரம்பித்து இப்போ 25+ அவுட்லெட்ஸ் வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போ டோட்டல் டர்ன் ஓவர் என்னவாக இருக்கும் சார்? இப்போ இதில் ஓன் அவுட்லெட் எவ்வளோ, இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடல் அடுத்தது பேசுவோம் நாம. டர்ன் ஓவர்ஸ் கோவிட் வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் நான் சொல்கிறேன். கோவிட் 2020 வரைக்கும் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது 0 to 6 crores வரைக்கும் போகணும். எல்லாமே நம்மளோட ஓன் அவுட்லெட். நீங்கள் எப்போ ஃப்ரான்ச்சைசின்னு சொல்கிறீங்களோ யூ கான் டேக் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆஸ் யுவர் பிஸ்னஸ். அவனோட ஏன்னா அந்தந்த அவுட்லெட் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அவனோட ரெவன்யூ நம்ம ரெவன்யூ நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஓன் அவுட்லெட்னு பார்த்தீங்கன்னா 6 crores வரைக்கும் நம்ம ஸ்டெபிலைஸ்டாக பண்ணியிருக்கோம் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் குவாலிட்டி, வித்தவுட். ஆமாம், பிஃபோர் கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் பெருசாக புது அவுட்லெட்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணல. இருக்கிற அவுட்லெட்ஸை வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூங். பட் அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசி தான் நம்மளோட மேஜர். ஸோ விட்டதை பிடிச்சிட்டிங்களா? கோவிட்ல விட்டதை இன்னும் கொஞ்சம் இருக்கு பிடிக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொஞ்சம் அடாப்ட் ஆகி நிறைய வந்து கார்பரேட்லாம் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஸோ எல்லாம் இன்னும் அதுலேருந்து ஃபுல்லாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட் காலேஜ் தனியாக பிடிச்சிங்கன்னா காலேஜில் என்ன வந்துட்டு இருந்ததோ அதை விட எக்ஸ்ட்ராவே வர ஆரம்பிச்சு. காஃபி குடில் முன்னெடுத்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலேயே எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேப்டிவ் ஆடியன்ஸு ஓன் அவுட்லெட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2000 இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்ம பிளான்லேயே இல்லாத, நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே பிளானில் இருந்தது என்னென்னா ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறோம். முதலே சொன்ன மாதிரி ஒரு காஃபி ஷாப், அதுலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட். அது வந்து எங்களுக்கு அமைஞ்சது நம்மளை தேடி வந்ததுன்னு சொல்லலாம், இல்லை காட்ஸ் கால்னு சொல்லலாம். சபரிமலையில் நம்ம ஒரு டெண்டர் எடுத்தோம் 2022 to 23 ஒன்று, இப்போ 2023 to 24 எடுத்திருக்கோம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம அங்கே ஒன்று பண்ணுறோம்.
அதில் வந்து காஃபியும் இருக்குது. சபரிமலையோட வரலாற்றிலேயே காஃபி ஃபில்டர் காஃபி கொடுத்த ஃபஸ்ட்டு பிராண்டு நம்ம தான். லாஸ்ட் இத்தனை வருஷத்தில் அங்கே ஃபில்டர் காஃபினே கிடைக்காது. உங்களுக்கு அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், டீ மெஜாரிட்டியாக கிடைக்கும், பிளாக் டீலாம் கிடைக்கும், பட் காஃபி நம்ம கொடுத்தோம். அது இல்லாமல் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து நம்ம அங்கே ப்ராப்பர் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட் இயர் நல்லா பண்ணோம். ஸோ அதே பிளெஸிங்கில் செகண்ட் இயர் எஸ்பெஷலி தமிழ் ஃபுட், அங்கே தமிழ் ஃபுட் அதுதான் மெயின். உட்கார வச்சு வாழையில போட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் சபரிமலை அந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்கிறதா உங்கள் வெப்சைட்டில். ஆமாம் சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்தாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக். அது எப்படி அமைஞ்சதுன்னா சார், அங்கே வந்து ஒரு விஐபி கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. மேஜராக யார் வந்தாலும் அங்கே தான் தங்குவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு அந்த கடை அமைஞ்சுது. ஸோ அந்த சபரிமலையோட ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இது அங்கே இருக்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே அந்த கடையிலேருந்து க்ரோ ஆனவங்க தான். ஸோ அது அந்த பக்கத்தில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதுனால நம்ம விக்னேஷ்வரன் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் டு நேம், பொலிட்டிக்கல் சைட்லேருந்தும் சரி, சினி இண்டஸ்ட்ரி, காலேஜோட அண்ணாமலை சார், இவங்க எல்லாருமே வந்து சேகர் பாபு சார் வந்திருக்காரு. எப்போ வந்தாலுமே அவங்கெல்லாம் வந்து இயர்லி ட்வைஸ் த்ரைஸ் வர்றவங்க. சீசனுக்கு மட்டும் வர்றவங்க இல்லை, மந்த்லி பூஜையில் சில பேர் வருவாங்க. வர்றவங்க எல்லாருக்குமே நம்ம தான் அங்கே ஃபுட் அண்ட் அக்காமடேஷனும் வீல் டேக் கேர் ஆஃப். அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால் அங்கே நமக்கு நல்ல கனெக்ஷன்ஸும் நிறைய உருவாகிருக்கு. அவங்களோடலாம் சேர்ந்து நம்ம ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான டோர்ஸ் அங்கே நமக்கு ஓப்பன் ஆகுது. சார், இப்போ ஃப்ரான்ச்சைசி பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் 3 அவுட்லெட்னு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி இப்போ நிறைய பேர் வர்றவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்காகவே பிஸ்னஸ் ஆரம்பித்து வராங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ன? கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, ஈகோ சிஸ்டம்ன்றாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம ஸ்டார்ட் அப் பேசும்போது அவனுக்கு ஐடியா, பிஸ்னஸ் மாடல் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியல. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வேற ஒருத்தர் பிஸ்னஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஜஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை ஃபுல்லாக கற்றுக்கோங்க அப்படின்னு பிஸ்னஸை ப்ராக்டிக்கலாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்க ஒரே டேர்ம் ஃப்ரான்ச்சைஸி. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கணும், உங்களால் உள்ளே போக முடியல, உள்ளே போகணும், நீ யார்கிட்ட போய் பேசினாலே ஃபினான்ஸ் இவ்வளோ இருக்கணும் பார்த்துக்கோ, ஆள் எடுக்கிறது கஷ்டம் பார்த்துக்கோ, நீ எங்கே போய் காஃபி சீடெல்லாம் எடுப்ப பார்த்துக்கோ, உனக்கு காம்படிட்டர் என்னன்னு தெரியுமா, ப்ரைஸ் என்ன வைக்கணும்னு தெரியுமான்ற ஒரு பயம் கொடுத்துறாங்கல்ல. இந்த பயத்தெல்லாம் நீங்கள் இப்போ ஏன் தள்ள தூக்கி போட்டிங்க. நீங்கள் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரே ஃபோனில் உங்ககிட்ட எவ்வளோ காசு தேவை, இந்த காசு தரேன். அந்த இடம் பார்க்குறதுல மட்டும்தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் கடையை செட் பண்ணுறதுலேருந்து, டீம் எடுத்து அங்கே கொடுக்குறதுலேருந்து, அந்த குவாலிட்டிலேருந்து, ப்ரைஸிங்லேருந்து, இது எல்லாமே நான் பண்ணுறேன். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த பிஸ்னஸை கற்றுக்குறீங்க. ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் கற்றுக்குறீங்க. சப்போஸ் ஒரு பிரச்சனை ஏதோ கஸ்டமர் வந்து சொன்னாலும் கால் பண்ணி சார் இந்த மாதிரி வந்தாங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது. இது உங்கள் சொந்த பிஸ்னஸ் இல்லை. ஸோ பிஸ்னஸ் பிராண்ட் என்னது, என் பிராண்டை நீங்கள் என்னால் எடுத்துக்க முடியாத இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே என் பிஸ்னஸ் வச்சு நீங்கள் பிஸ்னஸே கற்றுக்குறீங்க. ஸோ இந்த மாடல் இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசி. இது உங்கள் சைடில். என் சைடில் என்னால் போக முடியாத இடத்துக்கு நான் போகணும். நானும் இந்தியாவை தாண்டணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டை தாண்டணும் ஆசை இருக்குல்ல. நம்ம பிராண்டை உலகம் ஃபுல்லாக பேச பண்ணணும்ல. இப்போ நான் பிராண்டு போகணுன்னா நானே இங்கேருந்து போய் கேரளாவில் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு போர்டு போட்டுட்டு, கேரளாவில் போய் நான் ஒரு 9 மாதம் டேரா போட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி டீம் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணு, இந்த தெருவில் கடை விடுமா, எங்கே ப்ரைஸ் வைக்கலாம், இது எனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ அங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுது, ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கையில் காசு இருக்கா, நீங்களே பண்ணுங்கள். பிராண்ட் என்கிட்ட இருக்க போது உங்கள் ப்ராடக்ட் எல்லா ரிஸ்க்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்னஸில் சார் இருக்கிறதுலே கஷ்டம் ஆப்ரேஷன் தான். இந்த பிஸ்னஸ் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் ரீட்டெயில்னு எந்த பிராண்ட் எடுத்தாலுமே ஆப்ரேஷன் தான் கஷ்டம். அந்த ஆப்ரேஷனை நீங்கள் ஃபுல் டைமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, மற்ற எல்லாத்தையும் என்கிட்ட விட்டீங்க. ஸோ இந்த மாடலுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸின்றது இப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால் இப்போ எல்லோரும் அதை அடாப்ட் பண்ணி வராங்க. ஆனால் அதில் யார் கரெக்டு, யார் தப்பு, யார் ரைட்டு, எத்தனை பிராண்டாக அவங்க இருந்திருக்காங்க, எதை சூஸ் பண்ணுன்றதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் ஆஃபர் பண்ணுறேன். முதல்ல நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமா நான் பார்த்துட்டேன், நான் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் கம்ஃபர்டபுள், நான் என்னோட பிரெட் வின்னர் இருக்குது, என்னோட ஓன் அவுட்லெட் இருக்குது. ஃப்ரான்ச்சைஸின்றது ஒரு வர்டிகலாக எடுத்துகிட்டு வரேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் வாங்க. சூப்பர். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க உங்ககிட்ட வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காஃபி குடிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார்? வரணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பேரியர் இருக்குது சார். மற்ற பிராண்டு மாதிரி நம்ம ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ணி ஒரு சேல்ஸ் டீம் பேசி இங்கெல்லாம் கன்வர்ஷன் ஆகாது சார். எங்கள் 2 பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஒரு அவுட்லெட் அங்கே வரணும்னா, ஏன்னா இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டேன், இது அடுத்த ஒரு 20 வருஷம் போகணும்ல. இப்போ எங்கள் கஸ்டமருக்கு அதை பார்த்தா காப்பி குடியில் தான், அது எந்த காப்பி குடியில் யார் ஓனர்னா தெரியும். ஓகே, அதனால அதுக்குன்னு அவங்க ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே நேரில் நாங்கள் தான் மீட் பண்ணுறோம். நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸியே உள்ளே வராங்கன்னா அவங்க காசு அஃப்கோர்ஸ் எடுத்துகிட்டு தான் வரணும். காசு எல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அது ப்ரையாரிட்டியில் நம்மகிட்ட இருக்க போகிறது கிடையாது.
ரெண்டாவது நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அது பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியாது. வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறது வேறு. வந்து டெய்லி எங்கள் கடையில் நில்லு அப்படின்னு சொல்கிறவர்களுக்குலாம் கிடையாது. அது அவங்களே கடை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம எல்லாம் ரெடிமேடாக கொடுக்குறோம். ஆனால் கடையில் வந்து அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மைண்டு போடலன்னு வச்சுக்கோங்க. நான் இருக்கணும்னே இது வரைக்கும் சொல்லலை. எப்படி ஆள் இருப்பாங்க, மைண்டு பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியாது. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட் நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது 6.1 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆன் தி ஹோல். முதல்ல ஆக்சுவலாக 150 200 ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ முதல்ல வந்து நாங்கள் இந்த மாதிரி ஹோல்சம் ஃபீஸே வச்சிடல. ஓகேங்களா, இதுவுமே மார்க்கெட் எங்களை மாற்றிடுச்சு. நாங்கள் எல்லாருக்கிட்டும் போகும்போது வந்தவங்கள என்ன சொல்லுவோம்னா, இடத்த மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்த போய் பார்ப்போம். ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸி இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இடம் தான் கிங்கு. இடம் நல்ல இடம் இருக்கவங்களுக்கு தான் அங்கே வந்து சக்ஸஸ் ரேஷியோ 60-70% அங்கேயே த்ரூ. இடம் நல்ல இடம் இருக்கா, 2 பேரும் சேர்ந்தே போகணும். நான் உனக்கு என்னென்ன வேணுமோ நானே சப்ளை பண்ணுறேன், நீயே வாங்கிக்கோன்னு ரொம்ப ஓப்பனாக போக இங்கே அதுக்கான அவர்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, ஸோ எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய க்ரோத் எப்படி இருந்தது அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொன்னீங்க. ஃப்ரான்ச்சைசி பற்றியும் நீங்கள் கொடுக்குறத பற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே காஃபி குடிலோட அரோமா நம்மளை சுற்றி வந்த மாதிரி உங்களுடைய பிராண்டும் இந்த வேர்ல்டு வைடாக போகணும் அப்படிங்கிறத எங்களுடைய விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.